அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டேஸ்டி மம்மு ஹோம்மேட் ஜெல்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 2 டீஸ்பூன் சப்ஜா சீடை நம்ம ஊற வச்சாச்சு. அடுத்தது ஜெல்லி செஞ்சு ஊற்றக்கூடிய பிளேட்டை நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுட்டோம். அப்போ ஜெல்லி நமக்கு ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு பேனில் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டினை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இந்த பாலில் சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கீழே அடிப்பிரலாமல் விட்டோம்னா நல்லா கொதித்து திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் விட்டோம்னா நல்லா செட்டாகி கிடச்சிருங்க. இதுக்கு அடுத்தது ரோஸ் ஃப்ளேவர் செய்கிறதுக்காக அதே மாதிரி 1/4 லிட்டர் அளவு தண்ணியில் ஜெலட்டின் பவுடர் டேரெக்டாக சேர்த்து நல்லா கரைஞ்சதும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ரோஸ் ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கடைகளிலே பாட்டிலில் நமக்கு கிடைக்குது. இதை வச்சு நம்ம நிறையா யூசஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த ரோஸ் எசன்ஸ் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வந்துடும். இது கொதித்ததும் ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் மில்க் பேஸில் இதை நம்ம மேலே விட்டுறலாங்க. அதுக்கும் மேலே நம்ம முதலே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேங்க. இது எல்லாம் ஒன்று சேர்த்து 4 to 5 ஹவர்ஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் ஜெல்லி ரெடி ஆகிடுங்க. நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இது உண்மைக்குமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படியே ரோஸ் மில்க் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. அடியில் ஒயிட்டும் மேலே ரோஸ் கலர்லேயும். இதோட டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் கூட ரெஃப்ரிஜரேட்டரில் தான் வைக்கணும். வெளியில் வச்சோம் அப்படின்னா திருப்பியும் அது லிக்விட் ஸ்டேஜுக்கு போயிடுதுங்க. ஸோ நீங்கள் இது காலியாகிற வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதை நம்ம கையாலே செஞ்சு கொடுக்கறது தனி சந்தோஷந்தாங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மம்முவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.